Hello viewers, வணக்கம் and welcome to our channel Harit Tiny Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆக்டிவேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு தக்காளி தொக்கு ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தொக்குக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆயில் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் எழுந்ததும் எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், என்ன சமைக்கிறதுன்னு. ஸோ இன்றைக்கி என்னோடய ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உங்களோட கிட்ஸுக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். லவங்கம், பட்டை, லவங்கப்பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இது 3 ஐட்டத்தையும் எடுத்திருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆனியன், இடித்த பூண்டு, பச்சை மிளகாய், இது 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இது வெறும் வெங்காயம் தக்காளி தொக்குங்கிறதால கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 போல் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் வரணும். நல்லா இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கிளைமேட் மாறிடுச்சு பெங்களூரில். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணவே முடியலங்க, அந்த அளவுக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சில்னஸ் இருக்குது. நான் அவுட்லுக் காமிக்கிறேன், ஒரு நாள் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் இருக்கிற வீடு, நான் என்னோடய ஏரியாவை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா அந்த brinjal ஷாலோ ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா கடலை மாவு, காஞ்ச மிளகாய், தேங்காய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சோம்பு, அரிசி மாவு. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இடித்து வச்ச பூண்டு, இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப எம்மியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் ஜாஸ்தின்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க. இந்த ரெசிபிக்கு அந்த அளவு குவான்டிட்டி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால தான் நான் வந்து பச்சை மிளகா மட்டும் இருக்கிறதால ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க.
இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். அந்த லெட்டு போடுறதுக்கு முன்னாடி தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலர் பாருங்கள், ரெட்டிஷாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரிஞ்சால் ஃப்ரைக்கு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்படி இருக்குமோ பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட மேரினேட் பண்ணணும். நல்லா பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து அந்த ரா ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். அதனால் வந்து தொக்கில் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன். சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுறலாம். இது ஒரு டைப் ஆஃப் எப்படி சொல்கிறது, டொமேட்டோ ரைஸு. டொமேட்டோ ரைஸ்லேயே நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே குக்கரில் பண்ணும்போது அது வேறு மாதிரி இன்க்ரீடியன்ஸு மெத்தடெல்லாம் கொஞ்சம் வேலை எடுக்கும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு வேலையாகும். எல்லாருமே லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேலையாகணும்னு நினைப்பாங்க. ஸோ இதை லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 minutes குக் பண்ணலாம். நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். அதனால் இப்போ இது ஃப்ரைக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் ஒரு 10 to 20 minutes பண்ணால் போதும். இது வந்து கத்திரிக்காய்ன்றதால சீக்கிரம் ஊறிடும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா பார்க்கவே. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு தொக்கு இது. இது நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே கூட சாப்பிட்லாம். இப்போ ஃபைனலாக நான் வந்து ஃபினிஷிங் மல்லித்தழை, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கூட எப்பயுமே திங்க் பண்ணுவேன், வேலை சீக்கிரம் ஆகணும், காலையில் எழுந்திரிக்கும் போது லேட் ஆகிரும், அப்புறம் ஐயோ டைம் ஆகிடுச்சே, சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணணுமே, லேட்டாக ஆரம்பித்தா அப்புறம் கற்றுவாங்க நம்ம மேலே. ஸோ காலையில் எழுந்து பண்ணிடணும் சீக்கிரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுவோம். படிச்சில் பார்த்தா லேட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிப்பியாக பார்த்து செஞ்சிட்டோன்னா வேலையும் முடிஞ்சிடும். கொஞ்சம் நல்ல ரெசிப்பியாகவும் இருக்கும். இப்போ இதை மேரினேட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சாதம் வந்து நான் வடித்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. சாதம் நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கு எப்பயுமே கொஞ்சம் நல்லா பலன்னு வடித்து வைங்க. இப்போ தான் சாதம் கிளறும் போது நல்லாயிருக்கும்.
குழஞ்சிட்டா அப்புறம் நல்லா இருக்காது, சாப்பிடும் போதே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தொக்கு கூட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. சால்ட்டெல்லாம் நல்லா தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு யம்மியான தக்காளி தொக்கு ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ரைஸு. கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணலாம். இப்போது வந்து ஆயில் விட்டு வச்சுருக்கேன் பேனில். இதை வந்து பேட்சாக போட்டு எடுத்துடலாம். ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்குங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சமே கம்மி பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ண போகிறோம், அதனால் கம்மியாகவே பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும்ன்றதால நம்ம கம்மியாகவே விட்டுக்கலாம். பக்கத்துலேயே நின்று குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு எடுங்க. நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு இந்த ரெசிபி தெரியும், நான் இந்த ஸ்டைலாக நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மசாலா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம மீன் ஃப்ரைலாம் பண்ணும்போது வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டு. கொத்தமல்லி கருவேப்பிலாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சைடு பார்த்தா எல்லோ, ஒரு சைடு பார்த்தா க்ரீன், ஒரு சைடு பார்த்தா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் அந்த மாதிரி. இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு, நான் எடுத்து வச்சிட்றேன். இப்போ நான் மீதி இருக்கிறத பேட்சாக போட்டு எடுத்துடுறேன். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. இப்போ நான் மீதி இருக்கிறத நான் போட்டு எடுத்துடுறேன். நான் லன்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு, பேக் பண்ணியாச்சு. பிரிஞ்சால் ஷாலோ ஃப்ரை வித் தக்காளி தொக்கு ரைஸ். வாங்க, யம்மியான கலர்ஃபுல்லான ரைஸ் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கு.